ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சாட்டையடியை சந்தேகித்தால் திமுக அமைச்சர்கள் எனது வீட்டுக்கு வந்து 2 முறை அடித்துக் கொள்ளட்டும். சாட்டையடி போராட்டத்தை விமர்சித்த திமுக அமைச்சர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி. புதுடெல்லி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் தாக்கப்பட்ட நிலையில் அது பாஜக குண்டர்களால் தாக்கப்பட்டது என்று டெல்லி முதல்வர் ஆதிஷி குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் இன்று அமல்படுத்தப்பட்ட புதிய தடை சட்டம் காரணமாக அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை இனி பயன்படுத்த முடியாது. பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் இருந்தும் டிக்டாக் நீக்கப்பட்டது. தமிழக அரசின் பணி என்பது மக்களின் நலன்களை காப்பது தானே தவிர தனியார் பேருந்துகளின் நலன்களை காப்பது அல்ல. எனவே கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி அட்வைஸ். பாலிவுட் நடிகர் சாயிஃப் அலி கானை அவரது வீடு புகுந்து கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்படும் நபர் ஒருவரை மகாராஷ்டிராவின் தானேவில் போலீசார் இன்று கைது செய்தனர். தமிழக அரசின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளது. மெட்ரோ திட்டங்கள் போல் பல்வேறு திட்டங்களும் மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் மாநில அரசுக்கு கடன் சுமை அதிகரித்துள்ளது. இருப்பினும் நிதிக்குழு பரிந்துரையின் வரம்பை மீறாமலேயே கடன் பெற்றுள்ளோம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. புதுச்சேரி நகர்பகுதியில் இன்று பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்துள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் இன்று திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் ஊழியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் சேவை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பிப்ரவரியில் தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படும், திட்டங்கள் அறிவிக்கப்படும். திமுக தனது ஆட்சி அவலத்தை மறைக்கவே மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். பிரபல ரவுடி பாம் சரவணனை கடந்த 14ஆம் தேதி இரவு தனிப்படை போலீஸ் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த நிலையில் ரவுடி பன்னீர்செல்வம் கொலை குறித்து விசாரிக்க ரவுடி பாம் சரவணனை ஆந்திரா அழைத்துச் செல்ல போலீசார் திட்டம். தமிழகத்தில் தெரு நாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 15 லட்சம் தெரு நாய்கள் உள்ளன. நாய்க்கடியால் தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் 4.80 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல லட்சம் பேர் சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்களின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் என் மகன் குற்றவாளி என்றால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என சஞ்சய் ராயின் தாய் மாலதி ராய் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த அமைப்புகளையும் பாஜக மற்றும் RSS கைப்பற்றிவிட்டன. தற்போது நாம் பாஜக, RSS மட்டுமல்லாமல் இந்திய அரசையே எதிர்த்து போராடி வருகிறோம் என கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீது அசாம் போலீஸ் வழக்கு பதிவு. மத்திய பிரதேசத்தில் கவர்னரின் கான்வாய் அருகே நின்ற நபரை போலீஸ் ஒருவர் சரமாரியாக அடித்து உதைத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதுகுறித்து துணை கமிஷனர் விக்ரம் ரகுவன்ஷி விசாரணை நடத்த உத்தரவு. குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய அரசு பேச்சுவார்த்தை. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கழுத்தில் புலிநகம் போட்ட செயின் அணிந்திருந்ததால் வனத்துறையினர் அவரை கைது செய்தனர். திருச்சி அருகே 7 வயது சிறுவனை மது குடிக்க வைத்து அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஆட்டோ டிரைவர் கைது. ஆவடியில் சகோதரர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக குற்றச்செயலை தடுக்க தவறியதாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெகநாதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஒவ்வொரு தவறுக்கும் அமைச்சர் சேகர்பாபு ஆண்டவனுக்கும் பொதுமக்களுக்கும் பதில் சொல்ல தயாராக இருந்து கொள்ளட்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை வேண்டாத வேலையாக பார்க்கிறோம். 9 மாதத்திற்காக எம்எல்ஏவை தேர்வு செய்து என்ன பிரயோஜனம்? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. நைஜீரியாவில் உள்ள சுலேஜா என்ற பகுதியில் சட்டவிரோதமாக ஒரு லாரியில் இருந்து மற்றொரு லாரிக்கு எரிபொருள் மாற்றும் பணி நடந்துள்ளது. அப்போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 70 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. 15 மாதங்களாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. நிபந்தனைகள் இருந்தாலும் கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பல தரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் மெட்ரோ ரயில் கார்டுகள் செல்லாது. அதற்கு பதிலாக சிங்கார சென்னை கார்டுகளை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கால்நடை மேய்ச்சல் தொடர்பாக வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் மேய்ச்சல் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு சம்பள பட்டுவாடாவில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க பள்ளி நிர்வாகிகளின் டிஜிட்டல் கையொப்பத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. எழுதி கொடுப்பவர்கள் எதை எழுதி கொடுத்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அப்படியே அதனை படித்து வருவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே கணவரை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சித்த மனைவி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள வட மாநில இளைஞரை தேடி வருகின்றனர். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு மற்றும் பொதுமக்களுடன் விஜய் பங்கேற்கும் சந்திப்பு கூட்டத்தை பொதுமக்களுக்கு வசதியாக அம்பேத்கர் சிலை அருகே உள்ள திடலில் நடத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்ட குழுவினர் முடிவு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். பேருந்துகள் ரயில்களில் இடம் கிடைக்காத நிலையில் பலரும் விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்வதால் விமான கட்டணம் அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் பனி மூட்டத்துடன் சாரல் மழையும் பெய்து இன்று ரம்மியமான சூழ்நிலை காணப்பட்டது. இருப்பினும் தொடர் விடுமுறை முடிந்ததால் சுற்றுலா பயணிகள் வெளியேறத் தொடங்கினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதோடு வழக்குகளை போட்டு மிரட்டும் அராஜகமும் நடக்கிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றச்சாட்டு. சிகரெட் தீர்ந்துவிட்டதாக கூறியதால் மளிகை கடையில் மண்ணெண்ணெய் குண்டு வீசிய இளைஞர் போலீசிடமிருந்து தப்ப முயன்ற போது தவறி விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது. அவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மருத்துவரை மிரட்டியதாக செவிலியர் மற்றும் அவரது பெற்றோர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக எஸ்பியிடம் விளக்கம் கேட்டு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் நோட்டீஸ். பனி மற்றும் மழையினால் ஈரப்பதம் அதிகமாகியுள்ளதை கணக்கில் கொண்டு 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லையும் கொள்முதல் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒவ்வொரு அமாவாசைக்கும் கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தொடருவார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி. வரும் 2030ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் மொராக்கோ அரசு 30 லட்சம் நாய்களை கொல்ல திட்டமிட்டுள்ளது. இது விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாடா குழுமத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மாரத்தான் போட்டி நடைபெறும். அந்த வகையில் இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மகாராஷ்டிரா கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்துக்களின் பெருவிழாவாக கருதப்படும் மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் நகரில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி துவங்கியது. நிகழ்ச்சியில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்கிறார். இந்நிலையில் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது பதவியேற்பை எதிர்த்து தலைநகர் வாஷிங்டன் டிசியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து 6 வயது சிறுமி கவிநிலா உயிரிழப்பு. வீட்டு மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி அங்கிருந்த நாட்டு வெடியை தெரியாமல் மிதித்ததால் விபத்து.
திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு பலியிட முயன்றதாக இஸ்லாமிய அமைப்பினர் 200 பேர் மீதும் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்திய இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 200 பேர் மீதும் திருப்பரங்குன்றம் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகேயுள்ள சங்கம்பட்டி பார்வதி அம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் 17 வயது பட்டியலின சிறுவனை காலில் விழ வைத்து கொலை மிரட்டல் விடுத்த 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகும் என சென்னை IIT இயக்குனர் காமகோடி பேசியது சர்ச்சையானதை அடுத்து கோமியம் குடிப்பது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை. கோவில்பட்டியில் பள்ளி காவலாளி அடிக்கடி அறிவுரை வழங்கியதால் ஆத்திரத்தில் வெட்டியதாக சிறுவன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட நபருக்கு புதிதாக மாவட்ட தலைவர் பொறுப்பு வழங்கியதால் அதிருப்தி என தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மழை பெய்தது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான புழல், பூண்டி, சோழாவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. போலீஸ், சுங்கத்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று கூறி பெங்களூரு IT ஊழியரை மிரட்டிய கும்பல் 11 கோடி ரூபாயை பறித்தனர். அவர்களில் 3 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். IIT இயக்குனருக்கு அவரின் மதத்தின் மீது பிடிப்பு இருப்பது தவறு கிடையாது. பாராயணம் பாடுகிறார், தவறு கிடையாது. பசுமாடு மீது நம்பிக்கை வைத்துள்ளார், தவறு கிடையாது. வகுப்பறைக்கு சென்று பாடம் எடுத்து கோமியம் குடியுங்கள் என்று சொல்லவில்லையே. கோமியம் குறித்து IIT இயக்குனர் காமகோடி பேசியது பற்றிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில்.